Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லியை வச்சு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். தந்தூரி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, கசூரி மேத்தியை இந்த மாதிரி கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாதி லெமன் கட் பண்ணிட்டு அது சீட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு அந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தந்தூரி சிக்கனுக்கு பண்ணக்கூடிய அதே மேரினேஷன் பேஸ்ட் தான். நான் இன்னைக்கு 2 இட்லி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மேரினேஷன் பேஸ்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணிருக்கிற இட்லி இதுல சேர்த்துக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு சின்னதா போடுறீங்களோ அது அளவுக்கு மசாலா நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். சேர்த்துட்டு கையிலேயே நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் மேரினேட் ஆகட்டும். இந்த 10 நிமிஷத்துல இட்லி ஃபுல்லா அந்த மசாலாவை அப்சர்வ் பண்ணிருக்கோம். நல்லா கோட் பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம தவாவை ஹீட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு கிரில் பேன்ல உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இட்லி ஃபுல்லா மசாலாவை அப்சர்வ் பண்ணிருச்சு. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற இட்லி சேர்த்துக்கோங்க. கிரில் பேனுக்கு பதிலா நம்ம நார்மல் தோசை தவால கூட செய்யலாம். இல்ல ஸ்கியூவர்ஸ் யூஸ் பண்ணி ஆனியன், கேப்சிகம், இட்லி தவால வச்சு டிக்கா மாதிரி கூட செய்யலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. நான் கொஞ்சமா தான் ஆயில் சேர்த்திருக்கேன். 4 சைடும் நல்லா குக் ஆகணும். கிரில் பேன்ல வச்சிருக்கிறதுனால அழகா கிரில் மார்க்ஸ் ஃபார்ம் ஆகும். நல்லா கிறிஸ்பியா உங்களுக்கு கிடைக்கும். கேர்ஃபுல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நமக்கு அந்த மசாலா மட்டும்தான் வேகணும். ஸோ அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகி வர்றப்ப நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா டேங்கியான ஒரு டேஸ்ட் இருக்கும். 4 சைடும் நல்லா கிரில் மார்க்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. எல்லா சைடும் மசாலா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு கடைசியா நீங்க எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்க சூடா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மயனேஸ் கூட வச்சு சர்வ் பண்ணுங்க, இல்ல அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான், நமக்கு சூப்பரான தந்தூரி இட்லி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.